அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை இமாம் அல் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவருடைய சீடர்கள் கேட்கின்றார்கள், லிமாதா லா தஹ்தமு பி கலாமின் நாசி, மக்கள் உங்களை பற்றி என்னென்னமோ பேசுகிறார்கள், உங்களை பற்றி பலவாறாக பேசுகிறார்களே, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுவதில்லை, ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று கேட்கின்றார்கள். அதற்கு இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், இதா கானன்னாசு லா யர்லோன அனில்லா கைஃப ச யர்லோன அன்னி. அந்த மக்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடாதவர்கள், இறைவனின் பொருத்தத்தை தேடி அதுக்குண்டான முயற்சியை செய்யாதவர்கள், கைஃப ச யர்லோன அன்னி, அவர்கள் எப்படி என்னை புரிந்து கொள்வார்கள், என்னை புரிந்து கொள்வதற்குண்டான நன்மையான காரியங்கள், நல்ல விஷயங்களை அவர்கள் தேடுவார்கள் என்பதாக. அப்போ அவர் திரும்பி சொல்கிறாங்க, நீங்கள் மக்களை மகிழ்விக்க வேண்டும், மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையாது, அந்த குறிக்கோள் முடிவடையாத குறிக்கோள். ஆனால் நீங்கள் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி இறைவனை அடைய வேண்டும், இறைவனின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அது என்றைக்குமே உங்களை கைவிடாது, அந்த முயற்சி வெற்றியடைய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த முயற்சி வெற்றி பெற்றுவிட்டால் இறைவனின் திருப்பொருத்தம் என்றும் உங்களை விட்டு நீங்காது என்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு இமாம் அவர்கள் அறிவுரை கூறுகின்றார்கள். அதான் அரபியில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லா தஹத்தம் பி கலாமின் நாசி லி அன்னன் நாச எத்தகல்லமூன ஹத்தா அலல் மையத்தி ஃபி கபரி. மக்களுடைய பேச்சுக்களை, மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஒருபோதும் மதிக்காதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். ஏன்னா அவர்கள் கபருக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்ட மனிதனை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் இறந்து கபருக்குள் சென்று விட்டாலும் அவனை பற்றி பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட உலகம். எனவே நாம் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதைப் போல நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.